உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தாங்க அவங்க. அது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்வினையெல்லாம் சம்பாரித்து கொடுத்துருக்கு? அது என்னென்னா சார், அவங்களுடைய அரசியல் முடிவுகள் எல்லாம் கூட உங்களோட கலந்து ஆலோசிச்சிருக்காங்களா? ஒரு சில மேஜர் இஷ்யூஸில் வந்து நான் என்னுடைய கருத்தை கேட்டிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா, சசிகலா இவங்க நட்பை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு பார்த்துருக்கேன் சார், பார்த்துருக்கேன். அவங்களுக்காகவே இவங்க வாழ்ந்தாங்க சார். இல்லை, அவங்க ஒரு மிகப்பெரிய புத்திசாலியான ஒரு பர்சன். அப்படி இருந்தும் இந்த சொத்துக்கள்லாம் அவங்க பேரில் வாங்காமல் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற விமர்சனம் எல்லாருமே. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே. உங்கள் மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தாங்க அவங்க. அது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்வினையெல்லாம் சம்பாரித்து கொடுத்துருக்கு? நான் வந்து எனக்குன்னு ஒரு அரசியல் களத்தை உருவாக்கிக்கல. அதனால் எனக்கு எதிரிகள் கிடையாது. மறைமுகமாக நான் வளரக்கூடாதுன்னு நினச்சவங்களாம் இருக்காங்க. அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கலாம். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு நான் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சில நினச்சிருக்கலாம். ஆனால் அது குறித்த என்னுடைய பார்வை என்னென்னா, நம்ம தலையில் இழுந்தால் நமக்கு வரப்போகுது. குர்ஆனில் சொன்ன மாதிரி, இறைவன் கொடுப்பதை மனிதன் தடுக்க முடியாது, இறைவன் மறுப்பதை மனிதன் தர முடியாது. கரெக்ட். நமக்கு எது உண்டோ அது உண்டு. நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி நினச்சிருப்பீங்களா அந்த மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப் சேனல் நடத்துவீங்க? உண்மைதான். இல்லை, அந்த மாதிரி நமக்கு. ஆனால் நான் திரும்பி பார்த்தாக்க அந்த பயணம் வந்து இனிமையாக தான் இருந்தது. எனக்கு வந்து 2001 ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூ வந்தது. ஒரு பெரிய மேஜர் ஹெல்த் இஷ்யூ வந்தது. அப்போல்லாம் நான் ரொம்ப பரபரப்பாக இருந்திருந்தேன்னா அது அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து நான் மீண்டு வந்திருக்க முடியாது. அதனால் கடவுள் நமக்கு இது அமைச்சாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன். நான் அவங்க யார் சொல்லி அவங்க யார் நான் இந்தியன் சிட்டிசன்லன்னு சில பேர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க. அவருக்கு எதுக்கு அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அம்மாவே சொன்னாங்கன்ட்டு. நான் அதை பொருட்டாக நினைக்கல. எனக்கு வந்துருச்சு இல்லை, எனக்கு என்ன வரணுமோ அது வந்துருச்சு இல்லை. அதனால் அது ஒரு பொருட்டு இல்லை. அவங்களுடைய அரசியல் முடிவுகள் எல்லாம் கூட உங்களோட கலந்து ஆலோசிச்சிருக்காங்களா? ஒரு சில மேஜர் இஷ்யூஸில் வந்து நான் என்னுடைய கருத்தை கேட்டிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு எல்டிடிஇ தொடர்பான என்னுடைய அவங்களுடைய மனநிலை மாறினதுக்கே நான் ஒரு முக்கிய காரணம். எல்டிடிஇ மேலே அவங்களுக்கு இருந்த விடுதலை புலிகள், பிரபாகரன் அவங்க மேலாம் இருந்த கோபம் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா அவங்க ராஜீவ் படுகொலைக்கு பின்னாடி இருந்தாங்க, ஒரு வன்முறை சக்தியாக இருக்காங்க. அது அவங்களுடைய வளர்ச்சி இந்தியாவில் பிரிவினைவாதத்தை உண்டாக்கிடும் அப்படின்லாம் இருந்தாங்க. அதில் வந்து நான் வாரம் டெலிவிஷனில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் பேசுவேன். டிவியில் அவங்க சீஃப் செக்ரட்டரியோ அவங்க பர்சனல் செக்ரட்டரி எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, அவர் வாரம் உணர்ச்சிகரமாக பேசுகிறாரு, அவரை அனுப்புவோம் இலங்கைக்கு அப்படின்னு என்ன ஒருத்தர் அனுப்புனாங்க. நான் போய் சொன்னேம்மா வேண்டாமான்னு சொல்லி, இன்னென்ன காரணத்துக்காக நம்ம போகக்கூடாதுமா, எல்டிடினா இது நம்ம நிலைப்பாடு, இது கட்சிக்கு இது நல்லது, அது தேவையில்லை அப்படிலாம் சொன்னப்போ உடனே ஏற்றுக்கிட்டாங்க. மறு பேச்சே இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. மத்திய மாநில உறவுகளில் கூட சில இஷ்யூஸ் வந்தப்போ நீங்கள் வாட் யூ திங்க் அப்படிம்பாங்க. சொன்னோம்னா அப்படி ஆழமாக அப்படி கேட்டுக்குவாங்க. இந்த அவங்கள்ட்ட போய் யாராவது பிளாபர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, உளர்னாங்கன்னா அல்லது வேறு ஏதோ ஒரு இன்டென்ஷனில் வச்சுக்கிட்டு பேசுனாங்கன்னா அவங்க ஷார்ப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்கள மேலே தான் கோவப்படுவாங்க. பட்டு அவங்க வந்து ஒரு நியூட்ரலாக இந்த பையன் பேசுவான் அப்படின்னு சித்ரா நியூட்ரலாக சொல்லுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்பாங்க. அதை காப்பாற்றிக்கிறது நம்ம பேரில், நம்ம கையில் தான் இருக்குது. எந்த உறவுமே ஒரு வழி பாதையாக இருக்க முடியாதுல்ல. அதில் அவங்களோட மனிதாபிமானம் வந்து எல்லையற்றது. ஒவ்வொரு அட்மிஷன் சீசன்லேயும் போயஸ் கார்டன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து நிறைய பேர் வருவாங்க. இந்த சினிமாலெலாம் காட்டுற மாதிரி ஒரு மஞ்சப்பை, ஒரு புது ஸ்லிப்பரு, ப்ளூ கலர் ஸ்லிப்பரு, இந்த ரெட்டை ஜடை போட்ட பொம்பளை பிள்ளைங்க, புதுசாக துண்டு தோளில் போட்ட ஒரு அப்பா, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. என்னென்னா ஒவ்வொரு அட்மிஷன் சீசன்லேயும் இந்த கட்சிக்காரங்க, அம்மா நான் ஏழைம்மா எனக்கு சீட்டுமா அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் வரவழைச்சி கேட்ட காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்து ஃபீஸ் கட்டி அதில் ப்ரையாரிட்டி வர வச்சுருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்கன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஒரே ஒரு மெடிக்கல் சீட் இருக்குது, 2 பேர் கேட்குறாங்க, 2 பேருக்கும் சமமான மதிப்பெண் இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். அதில் வந்து யார் பொம்பளை பிள்ளைன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பையன் வெயிட் பண்ணலாம்,
பொண்ணு என்ன ஒரு வருஷம் சும்மா இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டில்மாங்க. அதனால் அந்த பொண்ணு படிக்கட்டும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அடுத்தாப்புல இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் செஞ்சுருப்பாங்க. கட்சிக்காரவங்களுக்காக ஒரு யூனிவர்சிட்டி கட்டணும்னு நினச்சாங்க. அவர் சைதை துரைசாமிகிட்டலாம் அதை பற்றி பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அருமை. அவர் இந்த இதெல்லாம் பண்ணுறாருல, ஆமா. கல்வி சேவையெல்லாம் ஐஏஎஸ் பண்ணுறாரு. அகாடமி ஆமாம். வச்சிருக்காரு. அதனால் ஒரு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் கட்டணும், இந்த கட்சிக்கார பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பாவம் நமக்காக நிற்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று கவனிச்சிருக்கு. அதாவது ஊரில் இப்போ உதாரணத்துக்கு மானாமதுரையில் கான்வாய் இப்போதைக்கு போயிட்டே இருக்குன்னா தின்னு அது இவர் இல்லை, நம்ம கோவிந்தசாமி இல்லை அது அப்படிம்பாங்க. கட்சிக்காரங்க எதாவது இருந்தாங்கன்னா அது கோவிந்தசாமி இல்லை அது, அவங்க சசிகலாவை கேட்பாங்க, அது கோவிந்தசாமி தானே அது அப்படிம்பாங்க. அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் நின்று அங்கே எல்லாம் ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, அது சேமா வேலுசாமி தானே அங்கே நின்றுட்டு இருக்கிறது அப்படிம்பாங்க. அப்பா, ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக அந்த கட்சிக்காரங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு தடவை அவங்க சொல்லியே நான் கேட்டேன் கோயம்புத்தூரில், ஏன் சசி அது சேமா வேலுசாமி தானே, ஏன் இப்படி வெயிலில் நிற்கிறாரு அப்படிம்பாங்க. ஒரு தடவை அவர் கண்ணப்பன் அவர் கண்ணப்பன் மினிஸ்டர் இருந்தார். அவர் வந்து அவர் எம்பிக்கு எலெக்ஷன்னப்போ ஹெலிகாப்டர் ஓடி வர்றாரு அம்மா பார்க்குறதுக்கு. அவங்க உள்ளே நுழைஞ்சிருவாங்களோன்ட்டு வந்து ஒரு உருண்டு விழுந்துட்டார். ஐயோ கண்ணப்பன் பார்த்து 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 அந்த மாதிரி ஒரு ஒரு ஜெனுவினான ஒரு கேர், அஃபெக்ஷன். கிரேட் லீடர். அந்த கட்சியினுடைய வெற்றி, தொடர் வெற்றிக்கெல்லாம் காரணம் இவங்களுடைய அந்த மாதிரியான பார்த்து செஞ்சது தான். அது இல்லாமல் போச்சுன்னா அந்த கட்சி ஃபெயிலியர் ஆகிடும். பலூன் பறக்கிறது அங்கே உள்ளே இருக்கிற காற்றுனால தான். அந்த காற்று இல்லாமல் குறைய பலூன் பறக்கிறது கம்மியாகிடும். அது மாதிரி அவங்களோட பழகிறதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நல் வாய்ப்பு. அது சார் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னவாக இருந்ததுன்னா, நான் 2 நிகழ்ச்சி பண்ணுவேன் ஜெயா டிவியில். 2லேயும் நான் தான் பேசுவேன், டாப்பிக்லாம் நான் தான் சூஸ் பண்ணுவேன். அதனால் வாரத்துக்கு 2 தடவை அவங்க என்ன அரை மணி நேரம், இப்போ அரை மணி நேரம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்னை பற்றி அவங்களுக்கு வந்து நேருக்கு நேராக சந்தித்து பேசலைன்னா கூட கரெக்ட், நான் என்ன சிந்திக்கிறேன், எப்படி சிந்திக்கிறேன், அதுவும் கடத்தப்பட்டுச்சு அவங்களுக்கு. அது அவங்களுக்கு வந்து நான் யாருங்கிறத, அவங்க யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட ஒரு இஷ்யூவில் நான் எப்படி சிந்திப்பேன் அப்படிங்கிறத அவங்க வாரம் அதை பார்த்தாங்க. எல்லாத்த விட அவங்க வந்து எனக்கு தெரியும், என்னுடைய சின்ன சின்ன சொற்றொடர்களையும் ரசிப்பாங்க. ஒரு மேற்கோள் காட்டி நம்ம ஒரு பேசுகிறது, சினிமா பாட்டை சொல்கிறது, அதெல்லாம் அவங்க ரசிப்பாங்க, ரொம்ப ஆழ்ந்து இப்படி பார்ப்பாங்க. அதனால் நான் எவ்வளோ சந்திக்கிறதுங்கிறத விட அவங்க என்ன வாரம் 2 தடவை சந்தித்தாங்க. அவங்களுடைய பிரதிநிதியாக கூட நீங்கள் பல பேரை சந்திச்சிருக்கீங்களா? 2-3 அக்கேஷனில் சந்திச்சிருக்கேன். அப்படி சில சந்திப்புகள் நடந்தபோது நான் ஒரு இடத்துல இருந்தேன். ஓ அப்படியா? ஷோவோட நல்ல பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது இல்லையா? ஆமாம் சார். ஆமாம் சார். அவர் வந்து ஒரு எல்டர் பிரதர். அவங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்களை ரொம்ப முழுமையாக தெரிஞ்சவர் அவர். ஆமாம், ரொம்ப அவங்க மேலே அக்கறையுடைய ஒரு மனிதர். ஒரு தடவை அவர் ஒரு காரு, ஒரு மாருதி வேக்னர் ஏதோ ஒரு கார் வச்சுருந்தார். அந்த கார் சந்தில் கொண்டு தூரமாக விட்டுட்டு நடந்து போனார் இவங்க வீட்டுக்கு. சார் ஏன் சார் நீங்கள் போனீங்கன்னா கார்டன் கதவே திறக்குமேன்னு சொன்னப்போ, நீ வேறு அதை ஓட்டிகிட்டு போனால் என்னாச்சோ, ஓட்ட வண்டியில் வர்ற அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட புது வண்டியை வாங்கி அனுப்பிச்சிடுவோம், வேண்டாம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஒரு இன்டிமெசி உள்ளவங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தையிலேருந்து அவருக்கு தெரியும் போல். ஆமாம், அது ஒரு தடவை சொன்னாங்களே, நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ சாகணும் அப்படின்னாங்களே. நடந்தது அப்படியே தானே நடந்தது. அது நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ சாகணும்னாங்க. வைஜி பார்சாதி நாடகக்குழு இவங்க இருந்தபோது இவங்களுக்கு முன்னாடியே இருந்தாருங்க ஷோ. அங்கே தான் அவங்களுக்கு நெருக்கமான பழக்கம். ஆமாம். அவங்களுடைய 60வது பிறந்த நாளைக்கு அவர் வீட்டுக்கு போய் அவர் முக்தா சீனிவாசன், பாலாஜி, நம்பியார், நாராயணசாமி ஆடிட்டர், அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் காலில் விழுந்து, கஷ்டப்பட்டு குனிஞ்சு காலில் விழுந்துலாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஜெயலலிதா, சசிகலா இவங்க நட்பை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு பார்த்துருக்கேன் சார், பார்த்துருக்கேன். அது சார் சில பேர் வந்து வேறு மாதிரி, அது அவங்க இறந்த நேரத்துலலாம் ரொம்ப பேசினாங்க அந்த நட்பை பற்றி. நான் அப்சர்வ் பண்ண வரலையும் சொல்கிறேன், நிறைய அக்கேஷன் எனக்கு கிடச்சிது, நான் அப்சர்வ் பண்ண வரலையும் சொல்கிறேன். அவங்களுக்காகவே இவங்க வாழ்ந்தாங்க சார். நீங்கள் இல்லைன்னா அந்தளவு இவங்க நேசிச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து அவங்களுக்காகவே இவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றுன்னா அவங்க துடிச்சிடுவாங்க. அதை நான் அவதானித்தேன், 2-3 அக்கேஷனில் அதை அவதானித்தேன். ஒரு தடவை ஹெலிகாப்டரில் சிதம்பரத்துக்கு போனோம். இப்போ அந்த ஃப்ளைட்டு கொடுத்த மேப்புக்கும் அவங்க லொக்கேஷன் கீழே அவங்க புகை போட்டு அவங்க காட்டிகிட்டு இருந்து கட்சிக்காரெலாம் கையாட்டிகிட்டு இருந்த இடத்துக்கும் மேட்ச் ஆகலை. அதனால்
அவர் வந்து அந்த அந்த பைலட், ரஷ்யன் பைலட் அதை இறக்க மாட்டேன்ட்டார். அது ஏதோ வேறு ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு நினச்சிட்டு இவங்க குவைட்டாக உட்காந்து அமைதியாக உட்காந்துருந்தாங்க பீஸ்ஃபுல்லாக. அவங்க சசிகலா அம்மா துடித்ததை நான் பார்த்தேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல் இருக்குது, வண்டி ஹெலிகாப்டர் இறங்க முடியல போல் இருக்குது அப்படின்ட்டு அவங்க முன்னும் ஹெலிகாப்டரில் முன்ன நடந்துக்கிட்டு பைலட்டை பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அது ஒரு அக்கேஷன். அப்புறம் இதில் பார்த்தனே அப்பல்லோவில் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தாங்க. ஒரு நட்பில் ஒரு ஒரு பனித்திரை இருக்கும். எல்லார் நட்புலேயும் ஒரு பனி நீங்கள் கிராஸ் பண்ண முடியாத ஒரு பனித்திரை இருக்கும். அதை வந்து கணவன் மனைவிகிட்ட மட்டும்தான் அந்த பனித்திரை இருக்காது. பல இடங்களில் அப்பா பிள்ளைகிட்ட இருக்காது, மகள் தகப்பன்கிட்ட இருக்காது, தாயிட்ட இருக்காது. நட்புன்னா ஒரு பனித்திரை இருக்கத்தான் செய்யும். அதை பல பேர் வேறு மாதிரி சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் நான் பார்த்த வரலையும் இவங்க அவங்களுக்காக வாழ்ந்தாங்க, அவங்கள ரொம்ப நேசித்தாங்க, அவங்கள ரொம்ப அன்பு செலுத்தினாங்க. அவங்களும் ரொம்ப சசி சசி சசின்னு அவங்கள வேறு மாதிரி கூப்பிட்டு நான் இப்போ கேட்டதே இல்லை. சசி சசி சசின்னு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. 2 பேரும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மரியாதை வச்சுருந்தாங்க. அதான் நான் அவங்க அதை குறித்து நான் கவனித்தது அதுதான். கடைசியாக ஜெயலலிதாவை எப்போ சந்திச்சிங்க? மே மாதம் ரிசல்ட் வந்து அவங்க அடுத்த நாள் பதவியேற்றுக்க போகிறாங்க. அதுக்கு முதல் நாள் இப்போ ஒரு பொக்கே கொடுத்துட்டு அவங்களால அவங்க அப்போல்லாம் ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க. ஆமாம், ஒரு டயர்ட்னஸ் இருந்தது. முடியாமன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க யூகிச்சிட்டாங்க. தன்னுடைய உடல்நிலையை சரியாக பார்த்துக்கல அப்படின்னு அவங்க என்ன நினச்சாங்க, சார் எங்கள் குடும்பத்தில் 60 வயசு தொடுறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு அடிக்கடி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க அவங்க வந்து நாங்கள் ஜெனட்டிக்காக லாங் லிவிங் ஃபேமிலி கிடையாது அப்படின்னு அவங்க சைக்கலாஜிக்கலாக அதை அவங்க மனசில் பதிஞ்சு போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு எதுவுமே இதை ரெக்டிஃபை பண்ணணுங்கிற எண்ணமும் கூட அவங்களுக்கு வரல. ஷி வாஸ் ஆல்சோ அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். அந்த கேசஸ் இருந்தது. ஆமாம், அது அவங்கள ரொம்ப மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு சார். அதுதான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப். ரொம்ப அதாவது 67 வயசில் ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் கரெக்ட், ஒருத்தரை நிலைக்குலைய செஞ்சிடும் சார். அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் என்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை எனக்கு, என்கிட்ட என்ன இல்லாமல் இருந்தது. அவங்க சொன்னாங்க, ஹைதராபாத்தில் வந்து 15 ஏக்கரில் எங்கள் அம்மா எனக்கு அக்கினேனி நாகேஸ்வர் ராவ் ஒரு நாள் ஷூட்டிங்கில் சொல்லிகிட்டு இருந்தாராம். நாகார்ஜுனாவோட அப்பா, சந்தியா பொம்பளை பிள்ளை வச்சுருக்க, நாளைக்கு அதுக்கு எதிர்காலத்துக்கு என்ன எங்கே போய் நிற்கும், ஏதோ 4 காசு சேர்த்து ஏதாவது ஒன்று வாங்கி போடு, ஹைதராபாத் வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இங்கே வாங்கி போடுன்னு அவங்க சொல்லித்தான், அவர் சொல்லித்தான் எங்கள் அம்மா வந்து சிறுக சிறுக சேர்த்து அதை வாங்கினாங்க. அதை போய் இந்த சொத்து குவிப்பு கேஸில் சேர்த்துருக்காங்க. இந்த வீடு வந்து 72ல் நான் கிரகப்பிரவேசம் பண்ணது, எங்கள் அம்மா இல்லாமல் நான் கிரகப்பிரவேசம் பண்ணது, இதை போய் சொத்து குவிப்பில் சேர்த்துருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக நகைகள் எல்லார் வீட்லேயுமே நகை இருக்கும். ட்ரெடிஷ்னலாக இந்த நகை வேதா இல்லாமல் சொத்து குவிப்பில் இருந்ததா? அது பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கு. ஓ, ஜெயா டிவி நடத்து. ஜெயா டிவி இது அது அது ஒரு ஜெயா டிவிக்காக கட்டினதில்லை, அது ஒரு டவர் மாதிரி ஒன்று கட்டினாங்க. ஆமாம், அதை கட்டினவங்க அதெல்லாம் சார், நீங்கள் ஒருத்தர் நம்பி ஒரு வேலையை விட்டுட்டிங்கன்னா அதை அவங்க எல்லாம் லீகலாலாம் பார்த்து செய்யணுங்கிறது நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. கரெக்ட். அதுவும் அந்த மாதிரி ஒரு லெவலில் உட்காந்தவங்க. அந்த அந்த பில்டிங் வந்து இஷ்யூ சொத்து குவிப்பில் இருந்தது. அந்த நகைகள்லாம் வந்து அவங்க சொன்னாங்க, இப்போ பல சொத்து வந்து மைசூரில் எங்கள் தாத்தா டாக்டரு, அந்த காலத்தில் வந்த நகைகள் அதெல்லாம் அந்த சொத்து குவிப்பில் சேர்த்துருக்காங்க. லாட்டிஸ் பிரிட்ஜ் பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு தோப்பு இருந்துதான், மாந்தோப்புன்னு இருந்துதான். அது ஏதோ ஒரு படத்தில் நடித்தப்போ அதை மொத்தமாக அதை வாங்கினேன் அப்படின்னாங்க. லாட்டிஸ் பிரிட்ஜ் ரோடில் மாந்தோப்பு இருந்துன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து சொத்து குவிப்பில் சேர்த்துருக்காங்க. என்னால் ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் இங்கே வந்து ரெய்டு பண்ணி அதை இதையும் கொண்டாந்து வச்சு தூக்கிட்டு போய் என்னை வந்து ஒரு நிலைக்குலையே வச்சுட்டாங்க, ஒரு வியூகத்தில் மாட்டிட்டேன்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு சில வார்த்தைகள்லேயே அது எல்லாருக்கும் முன்னாடியுமே கட்சி ஆஃபீஸில் பேசியிருக்காங்க. நானே ஓடணும், நானே உழைக்கணும், நானே இந்த கட்சிக்கு காசு சேர்க்கணும், நானே எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லா பழியையும் நானே சுமக்கணும், நான் வாங்கி வந்த வரம் அப்படின்னாங்க ஒரு தடவை. நான் வாங்கி வந்த வரம்ப்பா, நான் வாங்கி வந்த வரம் அப்படின்னாங்க. அதில் அவங்க ரொம்ப அவங்க ஜாதகத்திலலாம் ரொம்ப நம்பிக்கை உடையவங்க. ஆமாம், நிறைய ஜோசியம் பார்ப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஏதோ அந்த கண்டம் அது இதிலெல்லாம் அதில் அவங்க நம்பினாங்க. ஏற்கனவே ஜோசியரே சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க 60 வயசு தாண்டினது பெரிய விஷயம்னு அவங்க நினச்சாங்க.
60 வயசை தாண்டி நம்ம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அது அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஹெல்த்தில் என்னத்தை கரெக்ட். நாட்டம் வர அந்த மைண்ட் அதுவே டிஸ்டர்ப் அது டிஸ்டர்ப் ஆகிடும்ல. அப்புறம் அந்த கேஸு கோர்ட்டு 18 வருஷம் அந்த கேஸு அநியாயமாக எல்லாம் மற்றவங்கெல்லாம் உத்தமர்கள் மாதிரியும் 66 கோடி ரூபா வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்னா இன்றைக்கி 66 கோடி ரூபாங்கிறது ஒரு இன்றைக்கி அந்த போயஸ் கார்டன் சொத்து என்ன மதிப்பு. அவங்களுடைய லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு கர்ம யோகியோடைய வாழ்க்கை சார். நிறைய நேரம் பூஜை பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, ரொம்ப லிமிட்டட் சாப்பாடு, உடைகளும் ரொம்ப லிமிட்டடு. என்ன புதுசாக அவங்க என்ன போட்டுற போகிறாங்க. அதனால் அவங்க ஒரு பேராசை காரணமாக இந்த மாதிரி ஒரு வழக்கு அவங்க மேலே வந்ததுன்னு சொல்ல முடியாது. இல்லை, அவங்க ஒரு மிகப்பெரிய புத்திசாலியான ஒரு பர்சன். அப்படி இருந்தும் இந்த சொத்துக்கள்லாம் அவங்க பேரில் வாங்காமல் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தானே. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல சார், இது அவங்க பேரில் இது வாங்கப்படுதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது கரெக்ட். முதல் முறையாக ஒரு பெண்மணி ஏர்லி 40s ஆட்சிக்கு வர்றாங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு காலகட்டமாகும் சார். அது அந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு. வழக்குன்னு ஒன்று போட்டு அதை ப்ரெஷரைஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த மாதிரி ஆயிருக்காது அவங்களுக்கு. எத்தனை அரசியல்வாதிகள் டே 1 என்ன சொத்து வச்சுருந்தாங்க, 10 வருஷம் கழித்து என்ன சொத்து வச்சுருந்தாங்கன்னு கணக்கு எடுப்போமா இந்தியாவில்? இப்போ நம்மளே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோம் சார். ஏதாவது ஒரு சின்ன இது குறை கண்டுபிடிக்கிறன்னு ஆரம்பித்தா கண்டுபிடிக்க முடியாதா என்ன? ரொம்ப ஈஸி தானே அது. இதில் சார் நீங்கள் இதில் கிளைம் பண்ணியிருக்கணும், இதை அதில் போட்டிருக்கணும், இதில் வந்திருக்கணும் அப்படி தானே சொல்கிறாங்க ஆடிட்டர்ஸ். நான் என்னுடைய கருத்து என்னென்ன சார், அவர்கள் அரசியலில் பலருக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்கள் அப்படிங்கிற சிந்தனை உடையவங்க. இவங்களை அரசியல் ரீதியாக வீழ்த்த முடியாதுன்னு நினச்சவங்க அவங்கள எளிதாக இதில் சிக்க வச்சுட்டாங்க. அந்த வழக்கெல்லாம் அவ்வளவு பர்சூ பண்ணி கொண்டு போனதெல்லாம் ஒரு நிமிஷம் அவங்க நினச்சிருக்கணும், நம்மெல்லாம் யோகியர்களா அப்படின்னு. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சி தொட்டு பார்த்து கொள்ளுங்கள்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி எல்லா உத்தமர்களும் சேர்ந்து ஒரு பெண்மணியை குற்றவாளின்னு சொன்னது அவங்களுக்கே ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அது ஒரு நீதிமன்றத்தில் போய் இப்படி நிற்கிறோமே அப்படிங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப வேதனையை அளிச்சிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிருக்கீங்களா ஜெயலலிதா? நான் அடிக்கடி நினைப்பேன் சார். ஏன்னா அந்த மாதிரிலாம் இன்னொரு லீடர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மாணவரான விஜய் அம்மாவோட சேர்ந்து செயல்படுறதா இருந்தார். அப்போ உங்களுடைய பங்களிப்பு என்னவா? அப்போ 2011 இவங்களுக்கு ஒரு மேசிவ் விக்டரி நெருங்கி வந்த நேரம். விஜய்க்கு அவங்களுக்கு முரண் ஏற்பட்ட போது அதில் நீங்கள் சம்மந்தப்பட்டீங்களா? தலைவா படத்தினுடைய வெளியிட்டு. ஆமாம் சார், எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பெரிய பிரம்மாண்ட பந்தல் போட்டு எல்லாருமே காசு போட்டு அதை பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. 40 பொண்ணு மாப்பிள்ளையும் வரணும், 39 பேர். 40வது பொண்ணு யாருன்னா இந்த டச் பொண்ணு. அருமை. அவங்க கூட்டிகிட்டு போய்